அந்த கல்யாணத்துல வந்து மெயின் முக்கியமான ஒரு விஷயம் உங்க முகமும் மாப்பிள்ளையோட முகமும் தான். இந்த பர்சனலாக வந்து சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். ப்ரொஃபஷன்ஸை தாண்டி நம்ம இந்த ப்ரொஃபஷனில் இருக்கோன்றப்ப சம்டைம்ஸ் ஃபேமிலியே வந்து சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஜெயிச்சவன் சொன்னா கேட்காது, ஆனால் எக்ஸாக்ட்லி யா. மேக்கப்பில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி 1500. ஸோ நான் எப்படி என்னோட கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, நம்ம ஃபேமிலியில் வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா தான். ஏன்னா நம்ம அவங்கள போய் சொல்ல முடியாது இல்லடா. இப்போ மண்டபத்தில் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். நாம் போயிட்டு நீங்கள் ஏன் இந்த டைமுக்கு வரல அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களோட ரொம்ப ஸ்பெஷலான டே. நான் எப்படி நான் இதை பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கல்யாண பொண்ணு அப்படின்னா உங்களோட கல்யாணம் வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். அந்த கல்யாணத்தில் வந்து மெயின் முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் முகமும் மாப்பிள்ளையோட முகமும் தான். அந்த முகம் வந்து நாங்கள் பண்ணுற மேக்கப் மூலியமாக தான் எல்லாரும் பார்க்க போகிறாங்க. அப்படின்னும் போது நீங்கள் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பீங்க? கண்டிப்பா. ஓகேயா. ஸோ அதை வந்து நான் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அந்த நம்பிக்கையும் நான் காப்பாற்றணும். குட் ஹார்ட், சோல், குட் சோல். ஆக்சுவலி குட் ஹார்ட்ன்றத விட குட் சோலா இருக்கீங்க ஆக்சுவலி. யா, அதை நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துலயும் நீங்க வந்து அந்த நெகட்டிவிட்டியை தள்ளி வச்சிருந்தாலும் நீங்க பேசும் போதே வந்து யூ ஆர் அ குட் சோல் அப்படின்றது வந்து ஐ ஃபெல்ட் இட் ஆக்சுவலி. ஐ அம் ஃபீலிங் இட். தேங்க்யூ. இது லைக் இந்த பர்சனலாக வந்து சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். ப்ரொஃபஷன்ஸை தாண்டி நம்ம இந்த ப்ரொஃபஷனில் இருக்கோன்றப்ப சம்டைம்ஸ் ஃபேமிலியே வந்து சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. உன் பொண்ணு இது பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த ப்ரொஃபஷனில் இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபேமிலி சைடு ஆர் ப்ரொஃபஷனை வச்சு அங்கே பின்னாடி ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ்? நிறைய இருக்கு. என்னோட ஃபேமிலியில் வந்து என்னோட எல்லாருமே வந்து மெடிக்கல் அண்ட் வந்து இன்ஜினியரிங் அதில் தான் இருக்காங்க. சூப்பர், சொல்லவே வேண்டாமே. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து இந்த ஃபீல்ட் அம்மா அப்படின்னு எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று இதில் ஆனால் நீ வந்துடணும் அவ்வளோதான் அப்படின்றது தான். பட் மற்றபடி எங்கள் மாமாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இட்ஸ் லைக் அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன யாருக்கு போய்ட்டு அவங்களுக்கெல்லாம் போய் மேக்கப்லாம் பண்ண போறியா, அது பண்ணுறியா இது பண்ணுறியா அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்களா. லைக் ஓகே, அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இல்லை இதுவும் ஒரு ப்ரொஃபஷன்னா, இது வந்து எல்லாருமே இப்போ ஐடியில் ஒருத்தங்க வேலை பார்க்குற மாதிரி இதுவும் ஒரு வேலை தான். இப்போது டாக்டர்னா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி நாங்களும் பண்ணுறதும் ஒரு வேலை தான் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் நான் புரிய வைக்கிறதுக்கே லிட்ரலி ஐ நீட் 5 years டைம். அது வரைக்குமே வந்துட்டு ஒழுங்கா இன்ஜினியரிங் ஒழுங்கா படிச்சிருக்கியா, ஒழுங்கா படிச்சிருந்தா இதெல்லாம் வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. டிகிரி இது பண்ணிருந்தீங்க? இல்ல, நான் வந்து 10th தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல படிப்பு ஏறல. சரி நானும் வந்து வரல விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்லயே படிக்காத ஒரே ஆள் நான் மட்டும்தான். ஐயோ, எப்படிங்க ஃபேஸ் பண்றீங்க? யூசுவலா வந்து இந்த ஏதோ நீங்க சொல்றத பார்த்தா டாக்டர் இன்ஜினியர்னு ஆமா இருக்க வீட்ல எல்லாருமே இருக்கும்போது வந்துட்டு அப்படியெல்லாம் இருக்கும்னா ஸ்டார்டிங்ல பாத்தியா இல்லைன்னா நீ வந்து ரேணோக்கா மாதிரி தான் கஷ்டப்படணும், ஒழுங்கா படி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ பாத்தியா படிக்கலனாலும் திறமையை வச்சு உங்க அக்கா வந்துருச்சு பாத்தியா அப்படின்னுவாங்களா. அதை பார்க்கும் போது ஓஹோ இதேவா என்னென்னலாம் பேசிச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். இது ப்ரௌட் மொமெண்ட். ஆமா, எப்பவுமே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சாதிக்கிற வரைக்கும் உங்களுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன். ஒரு சிலர் வந்துட்டு லைக் ஸ்டார்டிங் எடுத்த உடனே வந்துட்டு இல்லை இது ஒர்க் அவுட் ஆகலை, இது என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக தான் இருக்கும். உனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்காக நீ நின்று தான் ஆகணும். அப்போதான் உனக்கு அது கிடைக்கும். நீ வந்து படத்துல டயலாக் மாதிரி தான், ஜெயிச்சவன் சொன்னா கேட்காது, ஆனால் எக்ஸாக்ட்லி யா. சரி, அதுதான் நானுமே என்னோட இதில் நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஆன் ப்ராசஸில் வந்துட்டு எல்லாரும் பேசும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருந்தது, கஷ்டமாக இருந்தது, அழுவேன், கஷ்டப்படுவேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லாமல் இருக்கும், அம்மா தங்கச்சி மட்டும்தான் இருக்கும். மற்றபடி சுற்றி எதுவுமே இது பண்ணாமல் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ரொம்ப இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடத்துக்கு வந்து நிற்கணும்னா நீ எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். அந்த தாங்கிக்கிற மனப்பான்மை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீ சக்ஸஸ்க்கு வந்துடலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி அமௌண்ட் என்னவா இருந்துச்சு? சேலரி அப்படின்னா நான் ஊரில் வந்து ஃபர்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணும் போது ஐ வில் கெட் 2000. மேக்கப்பில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி 1500. அந்த 1500க்கு வந்து நான் ப்ராடக்ட் வாங்கி நான் படித்து முடித்த உடனே நான் போயிட்டு அந்த மேக்கப் நான் பண்ணுறேன். ஒரு பேபி ஷவர். அது ஒரு பயங்கர கிராமம். அந்த கிராமத்தில் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் நான் பண்ணேன். நான் போயிட்டு அவங்களுக்கு நான் மேக்கப்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா நான் அப்போ எனக்கு தெரியாது, எவ்வளோ சொல்லணும்னு கூட தெரியாது. அவங்களாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
1500 ரூபாய் கொடுத்தேன்னு ஏன் அழுதேன்னு எனக்கே தெரியாது. ஓகே. பயங்கரமாக அழுதுட்டேன். இது என்னோட ஃபஸ்ட்டு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஞாபகார்த்தமாக நான் அதில் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்க ஆரம்பித்தேன். ஸோ நான் எப்படி என்னோட கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, நம்ம ஃபேமிலியில் வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து சம்பளம் வாங்கி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்படின்னும் போது நான் போயிட்டு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது. 50,000 1,00,000 நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 3,000 போட்டேன். அதில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணி அந்த காசை வந்து நான் திரும்ப எடுக்கவே மாட்டேன். திரும்ப ஒரு ப்ராடக்ட் வாங்குவேன். லைக் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆசைப்பட்டதை சாப்பிடணுமா இல்லை நமக்கு ப்ராடக்ட் வேணுவா அப்படின்ற போது இல்லை சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணு, சாப்பாடே சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கூட நான் வந்துட்டு சேர்த்து வச்சு ப்ராடக்ட்ஸாக வச்சு அப்படி உருவானது தான் இந்த அலானாவே நான் சொல்லுவேன். நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக நான் சொல்லிப்பேன். லைக் இந்த ஒரு ஸ்டிக்கர்ல இருந்து இங்கே வச்சிருக்க ஒரு லைக் ஒரு மிரர்ல இருந்து ஒரு ப்ரஷ்ல இருந்து எல்லாமே வந்து நானா உழைச்சி சம்பாரிச்சது. அந்த ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல பார்க்கும்போதெல்லாம். எஸ், மேக்கப் அழகுலாம் பற்றி பேசும்போது நம்மளுக்குலாம் செலிபிரிட்டிஸ் தான் ஞாபகம் வருவாங்க. நீங்களுமே நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு வந்து மேக்கப் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃபேவரட்னா யார்? இவங்களுக்கு பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். எனக்கு எல்லாருமே வந்து ஃபேவரட் தான். நான் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே எனக்கு ஃபேவரட் தான் நான் சொல்லுவேன். கடவுள் வரமோ என்னமோ சொல்லுவோம்ல, நான் ஒர்க் பண்ணவங்க யாருமே வந்துட்டு நெகட்டிவே நீ பார்த்ததே இல்லையா அப்படின்னா அஃப்கோர்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருது, நானும் அது ஏன்னு தெரியல. மேபி நான் பேசுறதாகட்டும், என்னோட வே ஆஃப் ஸ்டைல், ஒர்க் பண்ணுறதாகட்டும், அதுவாக எல்லாருமே என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் கூட நான் ஒரு டைம் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கவே மாட்டேன். கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்போவுமே வந்து ஆஸ் அ ஆர்டிஸ்டாவோ இல்லை யாராக வேணா இருக்கட்டும், நான் என்னோட ஒர்க்கில் வந்து நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் அப்படின்னு எதை வச்சு நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, என் கிளைண்ட்டு என்கிட்ட மேக்கப் பண்ணாங்க, அவங்க என்கேஜ்மெண்ட்டோ கல்யாணத்துக்கோ பண்ணாங்க அப்படின்னா திரும்ப அவங்க வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னாலும் திரும்ப என்னையே கூப்பிடும் போது தான் எனக்கு அதில் சந்தோஷமே. ஸோ ஈவன் தோ ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக டக்குன்னு ஒருத்தவங்களையே ரிப்பீட்டடாக வைக்க மாட்டாங்க. ஒன்ஸ் அவங்க கூட நல்லா செட் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் ரிப்பீட்டடாக அவங்க கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த செலிபிரிட்டிஸ் தாண்டி இந்த மாதிரி கிளைண்ட் பிளேசஸ் போகும்போது அந்த நான் ஒரு ரீல் எடுத்து வச்சிருந்தேன். லைக் வந்து நாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க டோர் வந்து, முடிச்சிட்டிங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஒரு ஸ்டேஜ்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தட்டிட்டு திறக்குறீங்களா இல்லையா, அப்படி பொண்ணு போட பாதி தான் கட்டிருப்போம், ஒன்றும் தேவையில்லை விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இழுத்துட்டுலாம் போவாங்க. அது ஊர் சைடெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் நடக்குமா? நான் அதான் பார்ப்பேன், யார் சாமி நீங்கள்லாம் ஒரு புடவை கட்டுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தாங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் பட் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம என்னம்னா, இந்த பிரைடோட சிஸ்டரோ பிரைடோட ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் நம்மளாம் சேஃபர் சைடாக சொல்லி வச்சிருது. இந்த பாருங்க உங்கள் பொறுப்பு, இந்த கதவை யாருமே திறக்கக்கூடாது, நானாக ரெடி பண்ணி அனுப்புற வரைக்கும் தான், எனக்கு 2 hours டைம் தாங்க, 2 hours மேல 2 minutes தாண்டாது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்டா வந்து எனக்கு வந்து ஒரு 1.5 hours தான் ஆகும். பட் வந்து ஓகே ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா சேஃபர் சைடுக்கு நான் சொல்லிப்பேன். ஏன்னா வந்து நம்ம கிளைண்ட்ஸோட இது என்னன்னு தெரியாதுல்ல, அதனால வந்து அப்படின்னு நான் சொல்லிப்பேன். இந்த கசின்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பற்றி பேசும்போது நம்ம மேக்கப்னு யாராவது 2 பேருக்கு வந்து ஃபேமிலியில் புக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உள்ள ரூம்குள்ளே வரவங்க இவங்களுக்கு கொஞ்சம் பண்ணுறீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுறீங்க. அதாவது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் பிள்ளைங்களுக்கு கூட தெரியுது. ஆனால் பட் நம்ம ஆன்டிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் பவுடர் கூட கொஞ்சம் க்ரீம் கூட அப்படின்னா என்ன சொன்னேன், அம்மா இந்த க்ரீம் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் போடுவீங்களா, இந்த பவுடர்லாம் நீங்கள் போட முடியாது அப்படின்னா, அதான் பவுடர் வச்சிருக்கேன் கொஞ்சம் கொடு அப்படின்னுவாங்களா. நான் பார்த்துட்டே இருப்பேன். அவங்க திரும்ப திரும்ப கேட்டாங்கன்னா, சரி உங்களுக்கு இந்த பவுடர் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டு அந்த பொண்ணு என்ன பளிச்சுன்னு தெரியல அப்படின்னுவாங்க, பொண்ணு மட்டும் பளிச்சுன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு இருக்கும். சில பேக்கேஜ் புக் பண்ணுங்க வாங்க உங்களுக்கு நான் மேக்கப் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு சிலர் ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்களா, அது பார்க்கும் போதே அவங்களுக்கு அவங்க வேணும்னு கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை, சரி நம்மளும் இந்த மாதிரி ரெடி ஆகிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. நானே ஐலைனர் லிப்ஸ்டிக் இதெல்லாமே நான் போட்டுலாம் விட்டுருந்துருக்கேன். அப்போ வந்து ஒரு வயசான ஒரு பாட்டி அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு ஏதாவது பண்ணிவிட அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு நான் வந்து எனக்கு ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சு, ஆசையாக இருந்தது. சரி நானும் அப்படியே பண்ணி விட்டேன். அப்போ வந்து அவங்க தாத்தா கிட்ட, அவங்க தாத்தானா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, பாரு அப்படின்னு, என் பொண்டாட்டிக்கு வந்து 10 வயசு கம்மியாயிடுச்சு அப்படி. அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. நான் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எல்லாருக்கெல்லாம் பண்ண மாட்டேன். பட் இந்த மாதிரி நான் நிறைய என்கொயரிஸ் பண்ணேன். என்னோட சைட் ரிலேட்டிவ்ஸ் மேரேஜ் ஆர் என்னோட மேரேஜ்க்கு போகும்போதே
ஒரு லுக் வேணும்னு நான் கேட்டுட்டு ஒரு இமேஜ் ரெஃபரன்ஸ் காட்டிட்டு இந்த லுக் வேணும் அப்படின்னு நான் கேட்கும்போது இந்த ப்ராடக்ட்ல வந்து உங்களுக்கு இந்த பட்ஜெட் வரும், இதே சிமிலர் லுக் வந்துடும், ஆனா இதே கொஞ்சம் வேற ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன், அது வந்து ஒரு ஹை பட்ஜெட் சொன்னாங்க. ஒரு சேம் லுக் ஆனா ப்ராடக்ட் டிஃப்ரென்ஸ்ல வந்து அந்த இதை கொண்டு வர முடியுமா அப்படின்றது தான் என்னோட கொஸ்டின். ஏன்னா போன முக்கால்வாசி பேர் அதை வந்து சொன்னாங்க, இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு இது வரும், இந்த ப்ராடக்ட்டுக்கு காஸ்ட் தான் டிஃப்ரென்ஸ். இப்போ என்னன்னா லைக் இப்போ எல்லாருமே ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிடறாங்க, செலிபிரிட்டிஸ் வெட்டிங் அந்த ஃபோட்டோஸை வந்து காமிச்சாங்க, இந்த மாதிரி வேணும் எனக்கு லுக்கு அப்படின்ற, நாங்கள் ரெடி அந்த லுக்கு கொடுக்கறதுக்கு. பட் என்ன அப்படின்னா லைக் ஒவ்வொருத்தரோட ஸ்கின்னுமே ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும். இப்போ உங்களோட ஸ்கின் ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னா நான் வந்து என்னோட லைக் ஐ ஆல்சோ ஹாவ் த பட்ஜெட் ப்ராடக்ட்ஸ் லைக் லக்ஸுரி பிராண்ட்ஸும் இருக்கும் அண்ட் அஃபோர்டபுள் பிராண்ட்ஸும் வச்சுருப்பேன். ஸோ ஒரு லுக் கேட்குறாங்க அப்படின்னா இந்த லுக்கை இந்த ஸ்கின்ல வந்து இந்த ப்ராடக்டால் அச்சீவ் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். இல்லை ஆல்ரெடி ரொம்ப டேமேஜாக இருக்க ஸ்கின்ல வந்து அஃப்கோர்ஸ் நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஸ்கின்னை பேஸ் பண்ணியும் இருக்குது அண்ட் ப்ராடக்ட் பேஸ் பண்ணியும் இருக்குது. பட் எக்ஸாக்டாக அந்த ஃபினிஷ் கொடுக்க முடியுமா அப்படின்றத வில் ட்ரை. ஒரு 100ல் ஒரு 80% கொடுக்க முடியும். பட் அந்த 20% வந்து அந்த எக்ஸாக்ட் அந்த ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும் போது தான் அது அந்த லுக் கிடைக்கும். பட் ஒரு சிலர் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்கல்ல, எனக்கு இந்த மாதிரி லுக் தான் வேணும் ஆனால் என்கிட்ட பட்ஜெட் இல்லை அப்படின்னும் போது ஓகே நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க, மேக்ஸிமம் ஐ வில் டூ தட். ஓகே, இப்போ வந்து ப்ராடக்ட் நாலேஜ் வந்து நார்மல் காலேஜ் கேர்ள்ஸ் வந்து ஸ்கூல் கேர்ள்ஸ் வரைக்குமே அந்த ப்ராடக்ட் நாலேஜ் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ வந்து கேட்கும் போது இந்த ப்ராடக்ட் ஏன் இப்படி யூஸ் பண்றீங்க, லைக் இதையே இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களே கொஸ்டின் பண்ணுவாங்களா? நீங்க வந்து மேக்கப் நிறைய பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க, நீ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ப்ரைமர் தானே, இது ஸ்மாஷ் பாக்ஸ் தானே அப்படின்னு, இது வந்து போர் ப்ரைமர் தானே அப்படின்னுவாங்களா? ஆமாமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நிறைய டுட்டோரியல்ஸ் வருது இல்லை, ஸோ அதை பேஸ் பண்ணி இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு பதில் நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஸ்கின் கிடையாது, எல்லா ஸ்கின்னுக்கும் ஒரே மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஏன்னா ஸ்கின் டிஃபரெண்ட் நிறைய இருக்குது. லைக் ட்ரை ஸ்கின் இருக்குது, ஆயிலி ஸ்கின் இருக்குது, அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கின்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து ஒரே ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதுக்கு ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு ஏன் நீங்கள் இதை யூஸ் பண்ணலை அப்படின்னு நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணுறது எங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எங்களால் அந்த இடத்துல ஆன்சர் பண்ண முடியாது. சொன்னாலுமே அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை. அதனால மோஸ்ட் ஆஃப் நாங்கள் என்ன பண்ணிடுறதுன்னா டோரை லாக் பண்ணிடுவோம், யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லை. அசிஸ்டன்ஸ் வாங்க, யாராவது அவங்க பிரைடு கூட யாராவது ஒருத்தங்க இருக்கலாம், அவ்வளோதான். ஓகே, அதுதான் இந்த மாதிரி தான். ஆமாம், சோழி முடிச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான் முடிச்சுட்டு. இந்த மேக்கப் ஆர்டிஸ்டோட லைஃப்லாம் வந்து இப்போ நீங்கள் சொல்லும் போது ஓகே இதெல்லாம் அவங்க டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் மேக்கப் போடுறாங்க, அவங்களுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருப்பாங்கப்பா அப்படின்ற ஒரு ஜோன் இருக்கும். உங்களோட லைஃப் ஸ்டைல் ஏன்னா பியூட்டிஷியன் லைக் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே அந்த அவங்களுக்கு ஒரு பயங்கரமான இது வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு சில கேட்பாங்க, அக்கா நீங்க இப்போ ஃபுல்லா மேக்கப்லாம் போட்டு பார்ட்டி அந்த மாதிரி எல்லாம் இருப்பீங்கல்ல அக்கா, வாட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இப்போ ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டா என்னோட பர்சனல் லைஃப் அப்படின்றது வேற, என்னோட வேலைன்றது மேக்கப் ஆர்டிஸ்ட். இப்போ நீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒன்று பர்சனலா ஒரு லைஃப் இருக்கும், உங்களோட வேலைன்றது இது. நான் 24/7 வந்து இதே மாதிரி இருப்பேன் அப்படின்றது கிடையாது. நான் வந்து பயங்கர ஹோம்லி டைப் அப்படின்னா தெரியாது. நான் நிறைய கோவில் போவேன், நிறைய வந்துட்டு நிறைய அந்த பார்ட்டி டைப் நான் கிடையாது. இட்ஸ் லைக் ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கும். இட்ஸ் லைக் நாட் எவ்ரி ஒன் இஸ் சேம். வேலை தனி அண்ட் லைஃப் ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட், அது வேற வேற. அது வந்து நிறைய பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு முத்திரை குத்துற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து ஐடியில் ஒர்க் பண்ண டீச்சராக இருக்கவங்க பார்ட்டி பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, நீங்கள் ஏன் பார்ட்டி பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? அது அவங்களோட லைஃப் தான், அவங்களோட வே ஆஃப் செலிப்ரேஷன்ஸ் அண்ட் எல்லாமே அது வேறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் ஓகே. இந்த மேக்கப் ஆர்டிஸ்டுக்கும் பியூட்டிஷியனுக்கான டிஃப்ரென்ஸ் இப்போவுமே ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டே இருக்கும். திடீர்னு வந்து அக்கா இந்த க்ரீம் போட்டால் நல்லா இருக்குமா, இல்லை இந்த ரெமெடி நான் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்லாம் வந்து யாராவது கேட்பாங்களா? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து மண்டபத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும் போதே பியூட்டிஷியனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் வந்து பார்ப்போமா, ஐயோ நான் இவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் கிளாஸ் எடுக்கலாமா, ஆமாங்க அப்படின்ட்டு போயிடும். சரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டு தான் இருந்தோம், என்ன சொல்லுவோம்னா இல்லைங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் நாங்கள், பியூட்டிஷியன் வேற அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம்.
அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல எனர்ஜி இல்லப்பா, நீ என்ன நினைக்கிறியோ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. இந்த மரு இருக்குல்ல, இது எப்படி போகணும், அப்புறமா இந்த டார்க் சர்க்கிள் இருக்குல்ல, இதெல்லாம் போகணும்னா என்ன பண்ணணும், நீங்க ஐப்ரோ எல்லாம் எடுப்பீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்களா. நான் ஒரே ஏங்க நான் வந்து வெறும் மேக்கப் மட்டும் தான் பண்ணுவேன், நான் பியூட்டிஷியன் கிடையாது, நீங்க இதெல்லாம் பண்ணணும்னா நீங்க ஒரு பியூட்டி பார்லர் சலூனுக்கு தான் நீங்க போகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ இதெல்லாம் ஒண்ணும் இல்லையா அப்படின்னு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. இல்ல நிறைய பேருக்கு அந்த ஒரு இது இல்ல. ஆனா இப்ப மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படி கிடையாதுல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட் தனியா கிடையாது, சினிமால மட்டும் தான் அந்த மாதிரி. தனியா வந்து இப்போ பிரைடலுக்கெல்லாம் கிடையாது. சலூன் போறோமா புக் பண்றாங்களா அப்படிதான் வந்துட்டு இருந்தது. அப்போ வந்து பியூட்டிஷியனே தான் வந்து மேக்கப் பண்ணுவாங்க. பட் இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்னு தனியா இருக்காங்க. இப்போ லைக் கிளாஸஸ்க்கு வந்து நீங்க இப்போ எடுத்துட்டு இருக்கீங்களா இல்லை வந்து எப்படி போயிட்டு இருக்கு அந்த கிளாஸஸோட இது? கிளாஸஸ் இப்போ நான் எடுக்கிறது கிடையாதுடா. ஓகே. என்ன அப்படின்னா நான் செல்ஃப் க்ரூமிங் கிளாஸஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன், ஆன்லைன் கிளாஸஸ் அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. பட் பிரைடல் ஒர்க் ஷாப், பிரைடல் பேஸ் பண்ணின கிளாஸஸ் நான் எடுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா நீங்களே பார்க்குறீங்க, எக்கச்சக்கமான பிரைடல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எத்தனை பேருக்கு மேக்கப் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பசங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இப்போ படித்து முடிச்சுட்டு அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வராது. எப்படி வரும், இப்போது நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது நான் வந்து ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டை நீங்கள் பண்ணணும், உங்களோட ஸ்பெஷாலிட்டி அன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட நீங்கள் மேக்கப் பண்ணணும்னு நினைப்பீங்களா, இல்லை பேசிக்காக இருக்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பண்ணணும்னு நினைப்பீங்களா? ஆர்எல்ஸ் ஒன்று நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை வந்து பயங்கரமாக பில்ட் பண்ணி வச்சுருக்கணும். உங்களோட ஒர்க்கை வந்து அவங்க பார்த்ததும் தெரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா லைக் உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ரொஃபைல் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேப்பபிள் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் படிக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க, காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஒருத்தங்களை வந்து இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நானாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன், வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ வந்து அடுத்தடுத்து வந்து இதை ஏன்னா நீங்கள் இந்த ஸ்டுடியோ வந்து 5 years ஜேர்னி செலிப்ரேட்டட். ஸோ அதை எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் மைண்டில் இருக்கு? இல்லை நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் நான் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணேன். அதே என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டு நான் வந்து செலிப்ரேட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து எப்போவுமே வந்து சாமி கும்பிட்டுட்டு இட்ஸ் லைக் யாருக்காவது வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுற காசை வந்து யாருக்காவது சாப்பாடு கொடுக்குறதோ இல்லை வந்துட்டு ஆசிரமத்துக்கு ஏதாவது கொடுக்குறதோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இது வந்து 5th year செலிப்ரேஷன் இருந்தாலும் அடுத்தடுத்து வந்து பல வருஷங்கள் வந்து அந்த அலன்னா மேக்கப் அப்படி மேக்கப் ஸ்டுடியோ அப்படின்னாலே இவங்க தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனில் கண்டிப்பாக இது வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்க்கு வந்து போயிட்டே இருப்பீங்க. தேங்க்யூ. எஸ் அஃப்கோர்ஸ் முருகர் வில் பி பிசைட் ஃப்ரம் யூ. அது வந்து உங்களை பயங்கரமாக அழகாக மேஜிக் பண்ணி ஒரு விஷயத்தை அவர் பண்ணிகிட்டே இருப்பார். இட் வாஸ் ஸோ நைஸ் இன்டர்வியூ. ஆக்சுவலி ஐ லவ்ட் இட். தேங்க்யூ. ஐ ரியலி லவ்ட் இட். உங்களோட அந்த ஸ்வீட் சோல் மாதிரியே இந்த அலனா மேக்கப்போ வந்து ஒரு அழகான விஷயமா மாறிட்டே இருக்கணும். பெஸ்ட் விஷஸ் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.